இருக்கின்ற வடி ஒன்று கிடைக்கின்றது நாங்கள் இவர் வந்து எதற்காக அப்போ தமிழ் மக்களுக்கு வாரான இது உறுதிகளை வழங்கினார்? நம்ம தமிழத்தில் போராட்டத்தில் காயப்பட்டவனோ ஊனமுற்றவனோ அவன் இருந்த மாதிரியே இருக்கான். சாப்பாட்டு கூடி வழியில் அவன் 2 கால் இழந்தவன் 2 கண் இழந்தவன். அதால் அரசாங்கத்தால் அவங்களுக்கு எதுவும் ஒரு இதுவும் கொடுக்க இனப்படுகொலையில் தமிழர் வந்து எத்தனையோ மக்கள் வந்து கொத்து கொத்தாக மடிஞ்சாங்க. அதை வந்து அவர் ஒரு நினைவு செய்திகளை கூட விடாமல் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் வந்து அவர் கலந்துருக்கிறார். அப்போ இந்த ஜனாதிபதியும் ஒரு இனவாத ஜனாதிபதியா? இந்தியாவில் இப்போ 2 நாள் யுத்தம் கொண்டு வரும்போது வரவே அது ஒரு சின்ன ஒரு யுத்தத்தையே கடைசிது. இது தமிழ் மக்கள் கொண்டு வைக்கப்பட்டது. அது எங்களோட சொல்லாலேயோ வார்த்தையாலேயோ அதை ஒரு சொல்லு கணங்கா. அண்ணா வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். மே 18 வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நினைவு தினத்தில் வந்து எத்தனையோ தாய்மாராக்கள்ற பிள்ளைகள்ற கண்ணீர்களை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லும் முகமாக தமிழ் மக்களுக்கான உரிமை வந்து கிடைக்குமா? கிடைக்குமன்றதை நாங்கள் திட்டவட்டமாக கிடைக்குமன்றதை நீ சொன்னீங்க அப்படின்னா இப்போ அரசாங்கத்தினர் அரசியல் தான் போய்கொண்டிருக்கு. தமிழருக்கு விட கிடைக்கணும். தமிழருக்கு இப்போ இதே நிலப்பாடு தான் வந்துருக்கு. அப்போ தமிழ் மக்கள் எப்போவுமே இதே துக்கத்தோட இதே அவங்களோட இழப்புக்களை இழந்த வண்ணமாக இப்படியே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழருக்கு வரும் வந்து ஒரு நிரந்தரமான கோரிக்கையை எடுத்து தமிழருக்கான ஒரு தீர்வை கொடுக்கல, இன்னும் கொடுக்க இல்லையே. கஷ்டப்பட்டவங்க என்ன சொன்னாங்க, நம்ம தமிழத்தில் போராட்டத்தில் காயப்பட்டவனோ ஊனமுற்றவனோ அவன் இருந்த மாதிரியே இருக்கான். சாப்பாட்டு கூடி வழியில் அவன் 2 கால் இழந்தவன் 2 கண் இழந்தவன். அதால் அரசாங்கத்தால் அவங்களுக்கு எதுவும் ஒரு இதுவும் கொடுக்கல. கொடுப்பின உனக்கு அவனுக்கான அவனும் அப்படியே இழந்தபடியே இருக்குது. அதால் அரசாங்க மக்களும் அதுக்கு எந்த இதுவும் பெரிய பெரிய இதில் இடங்களில் இருக்கிறவன் அவன் பெரிய பெரிய இடங்களுக்கு தான் போகிறான். இயக்கத்தில் உண்மையாக இயக்கத்துக்கு தமிழ் மண்ணுக்காண்டி போராடி நம்ம இது போராளிகள் ஊனமுற்ற மாதிரியே தான் இருக்கணும். அதால் அரசாங்கம் இந்த ஒரு முடிவு வைக்கிறது கொடுக்க. ஜனாதிபதி அவர் வந்து ஜனாதிபதி தேர்தல் கேட்குறதுக்கு முதல் இந்த தமிழ் பிரதேசங்களில் ஓட் கேட்க வரும்போது அவர் நிறைய விடயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தார். அதாவது தமிழ் மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுப்போம், தமிழ் மக்களோட நிலங்களை மீட்டு கொடுப்போம், தமிழ் அரசியல் கைதிகளை வந்து விடுவிப்போம் என்று நிறைய கோரிக்கைகளை முன்வைத்தார். தமிழ் மக்களோட பிரச்சனைகளை வந்து கட்டாயம் தீர்வுக்கு கொண்டு வர மட்டும் சொல்லியிருந்தார். ஆனால் இவர் வந்து இதுவரைக்கும் அவர் கூறிய எந்த செயலுமே நடைபெறவில்லை என்று தான் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இவர் வந்து எதற்காக அப்போ தமிழ் மக்களுக்கு வாரான இது உறுதிகளை வழங்கினார்? என்னென்னு சொன்னால் நான் இதுக்கு சொல்ல போனால் நாங்கள் இப்போ என்ன சொன்னால் இவ்வளோ காலம் இருந்த ஜனாதிபதியோட நாங்களும் எங்களோட என்ன சொன்னால் எங்களோட ஜனாதிபதிக்கு தான் இப்போ வந்த ஜனாதிபதிக்கு தான் நாங்களும் அன்றாவுக்கு தான் போட்டோம். என்ன சொன்னால் ஒரு அரசாங்கம் இருக்கிற கனகாலமாக ஒரு ஆட்சி இருக்கிறோம், ஒரு புதிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும் என்று தான் நாங்களும் அவருக்கு போட்டோம். நாங்கள் அவரை வர வச்சது உண்மை. ஆனால் இது எங்கள் மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் அவர் செய்யலை. அப்போ இவர் வந்து தமிழ் மக்கள்கிட்ட அந்த ஓட்க்கு தமிழ் மக்கள் வந்து அவருக்கு ஓட் வழங்கணும், அவர் ஜனாதிபதி ஆகணும், அதுக்காகத்தான தமிழ் பிரதேசங்களில் வந்து தமிழ் மக்களுக்கு வரான கோரிக்கைகளை வச்ச பொய் கோரிக்கைகளை வச்சு அதுக்கு எங்கட தமிழ் மக்களும் என்ன சொன்னால் சில பேர் அரசாங்க அரசியலோட எங்கட தமிழ் அரசியல்வாதிகளும் எங்கட தமிழ் மக்கள் மண்டைய கலவி தான் இவ்வளோ செயல்பாடும் செய்யுது. அதுக்கு இப்போ அரசியல்வாதிகள் எங்களுக்கு அரசியல்வாதி எங்கட தமிழர்கள ஓட்டை வேண்டி குடிக்க எந்த இப்போ திரும்ப ஒரு இப்போ நடந்த உள்ளூராட்சி தேர்தலையும் என்ன சொன்னால் அவர் வந்தால் எல்லாம் செய்வார். அவர் வந்தால் எல்லாம் செய்வார். நீங்கள் அவருக்கே போடுங்க. என்ன சொன்னால் மக்கள் ஒரே ஒரு பதிலடி கொண்டு கொடுத்துருவோம். நாங்கள் தமிழர் என்ற முறையில் நாங்கள் என்ன சொன்னால் ஜனாதிபதியை வர வச்சோம். அடுத்த கட்டமாக என்ன சொன்னால் பாராளுமன்ற தேர்தலையும் அவரை வர வச்சோம். சொன்னாங்க உள்ளூராட்சி தேர்தலையும் பிரதேச தேர்தலையும் அவரை கொடுத்தால் நாங்கள் என்ன சொன்னால் எங்களை தமிழர் என்று தட்டி கேட்குற கூட்டம் இல்லை. அதால் நாங்கள் அவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும்னு சொல்லி நாங்களே தமிழர்கின்ற உரிமையை கொடுத்தோம். ஆனால் எங்களோட தமிழ் கூட்டமைப்பில் இருக்கிறவங்க மக்களுக்கு எந்த ஒரு செயல்பாடாகவே தங்கடங்கிற செயல்பாடு தான் செய்யணும். மக்களுக்கு இதால் எந்த ஒரு உதவியும் செய்யலை என்றது தான் நான் சொல்கிறேன் திட்டவட்டம். இப்போ வந்து கனடாவில் வந்து கனடியத்தில் தமிழ் இன அழிப்புன்ற ஒரு தூபி ஒன்று அமைச்சிருந்தாங்க. இந்த தூபி அமைச்சதுக்கு பிறகு அது திறப்பு விழா செய்ததுலேருந்து நிறைய எதிர்ப்புகள் கனடா அரசாங்கத்துக்கு வந்து எங்களோட இலங்கை அரசாங்கம் நிறைய எதிர்ப்புகள், அதாவது ஜனாதிபதியும் சரி முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தவர்களும் சரி நிறைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எமது நாட்டில் வந்து இனப்படுகொலை வந்து நடைபெறவே இல்லை, இது வந்து ஒரு பயங்கரவாத செயல் தான் என்று சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு இனப்படுகொலை வந்து இங்கே நடக்கவே இல்லையா?
இனப்படுகொலை வந்து தமிழ் மக்கள் தமிழத்தில் நடந்த மாதிரி எந்த ஒரு உலக நாட்டிலும் இந்தியாவில் இப்போ 2 நாள் யுத்தம் கொண்டு வரும்போது விரைவே அது ஒரு சுன்னொரு யுத்தத்தையே தடை செய்து இது தமிழ் மக்கள் கொண்டு வைக்கப்பட்டது. அது எங்களோட சொல்லாலேயோ வார்த்தையாலேயோ அதை ஒரு சொல்லு கணங்காது சொன்ன அதை விட எங்களோட தமிழ் போராளி விடுதலை போராளி முன்ன போராளி பெண் போராளி ஆண் போராளிகளை எல்லாம் கற்பழிக்கப்பட்ட இராணுவது. அப்போ அதையெல்லாம் சொல்லிடலாண்டா இன்னும் மறக்க முடியாத விஷயம். இது இந்த ஒரு தரம் இதுக்கு ஸ்ரீலங்காவுக்கு பதில் சொல்லியே ஆகும். அதை பொய்யென்று சொல்லிடலாம். அதில் அந்த தூதரகம் கொண்டா வச்சுன்னு சொன்னால் அந்த தூரத்தில் ஐரோப்பிய ஒன்றில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது என்றால் அவையை திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு அனுப்ப வேண்டும் அந்த நாட்டை ஜனாதிபதி சொல்லியிருக்கேன். நான் அதை கேள்விப்பட்டது. அதை ஸ்ரீலங்காவில் இந்தளவு படுகொலைகள் நடந்து இந்தளவு மக்கள் இவ்வளோ துடிக்க சேர்த்து அதுக்கு ஒரு முடிவு. அதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு இல்லை தானே. எங்களுக்கு அதுக்கான முடிவு ஒன்று என்னென்று தெரிவார் யார் தான் அந்த முடிவு அரசாங்கம் திரும்ப நாங்கள் நாங்கள் இப்படி ஏன் இருக்க வேண்டியதா? தமிழருக்கண்ட ஒரு தீர்வு கிடையாது. திரும்பவும் விடுதலை போராட்டம் கொண்டு உருவாகி நாங்கள் இதே கொண்டு செல்ல திரும்ப நாங்களே தமிழரே தமிழ் மக்களுக்கான தீர்வாக தமிழரை தான் தமிழர் தான் தீர்க்க முடியும். சிங்களவர் அல முடியும். ஆனால் இது அரசாங்கத்தால் எதுவும் செய்ய மாட்டோம். எந்த அரசாங்கமும் செய்யாண்ட திட்டவட்டமாக சொல்லும். மே 19 இராணுவ வெற்றி கொண்டாட்டம் என்று ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி இருக்கிறார். அவர் இராணுவருக்காக ஒரு துக்க தினத்தை அனுஷ்டிச்சிருக்கிறார். இது ஒரு சாத்தியமானதா? தமிழருக்கு இவ்வளோ இனப்படுகொலையில் தமிழர் எத்தனையோ மக்கள் கொத்தாக மடிஞ்சாங்க. அதை அவர் ஒரு நினைவு செய்திகளை கூட விடாமல் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அவர் கலந்துருக்கிறார். அப்போ இந்த ஜனாதிபதியும் ஒரு இனவாத ஜனாதிபதியா? வந்திருக்கிற ஜனாதிபதி என்றும் ஒரு இனவாத தோஷம் பிடிச்சார் ஜனாதிபதி தான் இப்போ எங்களோட நாட்டுக்கு வந்திருக்கு. சொன்னால் எங்களோட தமிழ் மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்ட காட்டணுமென்று தான் ஜனாதிபதியை வர வச்சது. சரினா எங்களோட ஜனாதிபதி எங்களுக்கு என்ன சொன்னால் எங்களோட மக்கள் எவ்வளோ மக்களை கொண்டு வைத்தது யார் கொண்டு வைத்தது? இந்தியன் இராணுவமும் எங்களோட ஸ்ரீலங்கா இராணுவம் புலமேந்திர இராணுவம் தான். தனியாக எங்களோட ஸ்ரீலங்கா இராணுவம் எங்களோட விடுதலை புலிகள் அழிக்கிறது. அப்போ எங்களோட மக்கள் இவ்வளவுத்தை கொண்டு ஊற்றி இராணுவத்துக்கு ஒரு துர்க்கத்தை செய்யாமல் அவர் சண்டை இராணுவம் மட்டும் சேர்த்து துர்க்கம் செய்யணும்னா இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு ஏற்ப காட்டியிருக்கிறார். அதை மக்கள் இவ்வளவு இந்த நீங்கள் ஒன்றை யோசிச்சு ஜனாதிபதி தேர்தலில் எங்களை இந்த கிழக்கு வடக்கு எங்களோட மாவட்டத்திலேருந்து இவ்வளோ போட்டு மாட்டாச்சு. அப்போ அந்த ஒரு நல்ல செயற்பாட்டை எங்களோட மக்களுக்கு தெரிவித்திருந்தால் இனியும் பெருங்காலங்கள்லையும் எங்களோட மக்களை வரைக்கும் செயற்பட்டது. இதை ஒரு வெறுப்பை தான் தெரிவித்து எதிர்வரும் காலங்களில் முள்ளிவாய்க்காலில் நினைவு தூபி ஒன்று அமைக்கக்கூடிய சாத்தியம் இருக்குதா? அதங்கட தமிழரால் செய்யணும். தமிழர் தான் செயற்படுங்க. எங்களோட தமிழ் அரசாங்க கட்சிகள் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக இதை செய்ய எங்களோட தமிழரால் மட்டும்தான் முடியும். எங்களோட மற்ற அரசியல் கட்சி சிங்களால் இது அதை செய்ய முடியாது, செய்ய தரவும் மாட்டார். அதை நான் உறுதியாக சொல்லுவேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அந்த நினைவு தூவி அமைச்சத்துக்கு அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. என்னென்னு சொன்னால், அது ஒரு பயங்கரவாதத்தை மீண்டும் உருவாக்குறதுக்கான அறிகுறியாக அவருக்கு விளங்குது. அது அவருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருக்கார். இந்த செய்தியை கனடிய தூதுவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கனடியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த செய்தி மஹிந்த ராஜபக்சே ஒரு பயமுறுத்த அந்த நினைவு தூவி அவரை அவர் தானே இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்கிறார். இந்த போராட்டத்தை தொடங்கினதும் அவர் தானே சொல்கிறார். அப்போ அவருக்கு தற்போது ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டு இருக்கு. அதால தான் இவ்வாறான செய்திகளை அவர் வெளியிடுறாருன்னு சொல்கிறார். இது என்ன மாதிரி என்ன சொன்னால், இது அவற்ற நோக்கம் அரசியல் தானே. அவர் அரசியல் ஒன்ற முறையில் அரசியல் இது அரசியல் தந்திரவாயத்தை தான் செயற்படுத்துகிறாருன்னு அதுக்காக தமிழ் மக்களுக்கு அப்போ இந்த உரிமைகள் எப்போதுமே பெற்றுக் கொடுக்கப்படாதா? அரசாங்கத்தால் இது பெற்றுக் கொடுக்காது. அதை நான் திட்டவட்டமாக முடிவாக சொல்லுறேன். எங்களை தமிழ் மக்களுக்கு அவை முடிவை பெற்றுக் கொடுங்க. தமிழருக்கு இருக்கிற உரிமைகளை தமிழருக்கு இன்றைக்கும் உலக நாடுகள் புலம்பெயர் நாடுகள் இவ்வளோ இருந்து காசுகள் வருது. எங்களோட யாழ்ப்பாணத்துக்கோ வன்னி மாவட்டத்துக்கோ அப்படியான எதுவும் ஒரு அதிலே பாரதிலே 1000 ஒரு வீதம் தான் இங்கே எனக்கு செய்யக்கூடிய செயல்பாடு. எங்களோட எப்போ சென்றாலும் எங்களை யாழ் மாவட்டம் வன்னி மாவட்டம் கழிக்கப்பட்டது தான் அரசாங்கத்தால். தமிழ் கட்சிகள் இந்த உரிமைகளை பெற்றுக் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க? இனி வரும் காலங்களில் சரி அவங்க ஒற்றுமையாக செயற்படுவாங்களா? இப்போ எங்களோட கூட்டமைப்பு சரி எல்லா கட்சிகளுக்கும் முறிவு எல்லாம் இருக்குது. அவை தங்கட சுய வாழ்க்கை தான் செயற்படணும். மக்களுக்காண்டியாக செயற்படுறேன் நான். நன்றி அண்ணா. ஓகே, நன்றி.